ரொம்ப வருஷம் கழிச்சு மைக்ரோமேக்ஸ் திரும்ப வந்தோன்னா ஒரு சில ஃபோன் லான்ச் பண்ணாங்க. ரைட்டு, இனிமேல் கெத்தா மாஸ்டா நிறைய ஃபோன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நம்மளுக்கு வந்தது என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோமேக்ஸ் இன் 2B. மறுபடியும் 10,000 ரூபாய்க்குள்ள மைக்ரோமேக்ஸ் இன்னொரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்றத பாப்போமா? இந்தியாக்கா ஸ்மார்ட் போன் அப்படின்னு இந்தியாவில் அதிகமாக பிராண்டிங் பண்ணி விற்கிற ஒரு ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மைக்ரோமேக்ஸ். ஆனால் உள்ள இருக்க காம்போனன்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள்ல இருந்தா வாங்குறாங்க. லாஸ்ட் டைம் இன் நோட் 1ல கூட பார்த்தோம் அப்படின்னா சைனா பேட்டரி அப்படின்ற மாதிரிலாம் போட்டுருந்துச்சு. இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அன்பாக்சிங் மைக்ரோமேக்ஸ் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண எல்லா பொட்டி மாதிரி தான் இது இருக்கு. இன் 2B அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பின்னாடி கீ ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு அனுப்பி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 464 அப்படின்ற வேரியன்ட். இதுதான் இந்த ஸ்மார்ட் போன். இது பார்க்கறதுக்கு இன் 1B மாதிரியே இருக்கும். அந்த கலர் டிசைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ப்ரொடெக்ஷன் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்கு. எக்ஸ்டெண்டட் வாரண்டி, ஸ்கிரீன் டேமேஜ், ஆக்சிடென்டல் கவர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. மேபி தெரியாம அந்த போன் கீழே வந்து ஸ்கிரீன் உடஞ்சா கூட அது கூட வாரண்டியில கவர் ஆகும் அப்படின்றாங்க. வேணா நம்ம வேணுங்கனே உடச்சிட்டு வாரண்டி கவர் பண்றாங்களா இல்லையன்றதை டெஸ்ட் பண்ணிடுவோமா? அப்புறம் 10,000 ரூபாய்க்குள்ள பரவாயில்ல. கேஸ் வந்து கொடுத்துருக்கான். அண்டு ஸ்க்ரீன் கார்டும் வந்து உள்ளவே வருது. குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லை. அப்புறம் யூசர் மேனுவல், அப்புறம் நார்மல் சார்ஜிங் அடாப்டர் ஒன்று, டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. சரி, இப்போ இந்த ஃபோனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன் 1B இருக்குல்ல, அதில் வந்து ப்ராசஸர், டிசைன் இந்த மாதிரி ஒரு சில சேஞ்ச் பண்ணி இன் 2B அதோட சக்சஸர் அப்படின்ற மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓப்பனாகவே சொல்லுவேன். அண்ட் இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6.53 இன்ச்சில் HD+ LCD டிஸ்பிளே. ப்ரொடெக்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு தெரியல. நான் எடுத்து இந்த யூஸ் பண்ண 2 நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோடு விழுக ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன் கார்டை ஒட்டிக்கோங்க அப்படின்றாங்க. அந்த ஸ்கிரீன் கார்டும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு. ஸோ டெம்பர் கிளாஸ் கண்டிப்பா போடணும், இல்லாட்டி டேமேஜ் வந்து சீக்கிரமே ஆயிடும். போன கையில பிடிக்கிறப்ப கையில ஹோல்ட் பண்றதுக்கு ஓகே குட். அதோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 194 கிராம். அடரே 200 கிராம் கிட்ட இருக்கு. அப்ப 6000 mAh பேட்டரி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, 5000 mAh பேட்டரி தான். அதை சார்ஜ் பண்ணவும் நார்மல் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் தான் இருக்கு. டைப் சி கொடுத்துருக்காங்க. மிச்சபடி பேட்டரியை பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்ல. பேட்டரி யூசேஜ் பொறுத்தவரை இது ஒரு நார்மல் போன் அப்படின்றதுனால தாராளமா 2 நாள் வரும். அண்ட் இதுல யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் தான் இங்க மெயின் மேட்ரு. இதுல மீடியாடெக் இல்ல, ஸ்னாப்டிராகன் இல்ல, யூனி SoC அப்படின்ற ஒரு புது SoC வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு 12 நானோமீட்டர் ப்ராசஸர். இது கிட்டத்தட்ட எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மீடியாடெக்ல G70 நல்லா இருக்கும், ஸ்னாப்டிராகன்ல 665 நல்லா இருக்கும். இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த போன்ல ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்றத தாண்டி நம்மள வச்சு தான் ட்ரை பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை அவங்க சொல்றதே லாகே இல்லாத ஃபோன் தான் எங்களோடது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ பர்சனலாக நான் யூஸ் பண்ண வர பெருசா இந்த 2-3 நாட்களில் பார்த்தீங்கன்னா லாக் இல்லை. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் ஓரளவு நல்லாவே இருந்துச்சு. ஸோ கேமிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்லா இருந்துச்சு. பெரிய குறைகள் அப்படிலாம் எதுவுமே சொல்ல முடியல. இந்த பட்ஜெட்டில் அதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ கேமிங் ஓகே. இதுக்கப்புறம் SAR Value பார்த்தோம் அப்படின்னா ஹெட்டுக்கு 0.85 இருக்கு அண்ட் பாடிக்கு 1.13 இருக்கு. ஓகே தான். கால் குவாலிட்டி ஓகே. டூயல் விவோ வைஃபை கொடுத்துருக்காங்க. டூயல் வோல்டி சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஓகே மக்களே, அடுத்து இந்த ஃபோனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணவங்க பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி என்ன லேட்டஸ்டான வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் நீங்க தான் பாப்பீங்க. மறக்காம அதை பண்ணிக்கோங்க. இந்த போனை இதுக்காக வாங்கலாம் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ற ஒரே விஷயம், மைக்ரோமேக்ஸ் போன்ல காமனா இருக்கிறது நோக்கியால இருக்கும். பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட். எந்த ப்ளோட்வேரும் கிடையாது, எந்த ஆடும் கிடையாது, கொசலாம் இருக்காது. ரொம்ப நீட்டா கிளீனா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓஎஸ்க்காக நீங்க வாங்குறது அப்படின்னா தாராளமா வாங்கலாம். காரணம் 2 வருஷத்துக்கான அப்டேட்டும் கொடுப்போம் இருக்காங்க. இதுக்காக இந்த போனை தாராளமா ட்ரை பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் ஓவர் பில்டப் பண்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த போனோட கேமரா 13 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 2 மெகா பிக்சல் டெப்த்துக்காக கொடுத்திருக்காங்க. சோ இதே கேமரா தான் பாத்தீங்கன்னா 1B ல இருந்துச்சு. ஆனா இங்க சாம்சங்கோட சென்சார் யூஸ் பண்ணிருக்கோம். ஆட்டோ HDR இருக்கு, வேற லெவலா இருக்கும். அண்ட் இதுல பியூட்டி மோட் வந்து கொடுத்துருக்கோம். அதனால நீங்க பியூட்டி எஃபெக்ட்லாம் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னாங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா காமனா வீடியோ எடுக்கிறது, ஸ்லோ மோஷன், டைம் லாப்ஸ், லோட்லோஸ்க்கு இதே தான் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் இமேஜ் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அது எட்ஜஸ்லாம் கொஞ்சம் பள்ளமா தெரியுது. அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல போர்ட்ரேட் இமேஜஸ். சோ வீடியோ பொறுத்தவரையும் ஓகேவான குவாலிட்டி மட்டும் தான் இருக்கு. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா கேமரா பொறுத்தவரை ஓகே அப்படின்ற ரேஞ்சுக்கு மட்டும் தான் இருக்கு. ஃபைனலா அதோட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 464 664 அப்படின்ற 2 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. RAM பொறுத்தவரை LPDDR4X RAM வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ROM பொறுத்தவரை eMMC ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் ஸ்பீட்லாம் ஓகே பரவாயில்லாம இருக்கும். ஆனா கொஞ்சம் ஸ்லோவா இருக்க ஃபீல் வந்து நல்லாவே தெரியும். டிசைன் முன்னாடியே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இன் 1B ல வந்து லைட்டா தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த போன் பாக்குறது அதே மாதிரி தான் இருக்கு. கலர் மட்டும் மாத்தி கொண்டு வந்திருக்காங்களோ அப்படின்ற அந்த ஃபீல் தான் கிடைக்கும். குவாலிட்டியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா இதோட லட்சணத்தை நீங்களே பாருங்க. சைடுல இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பொளந்துகிட்டு வருது. இப்படி அமுக்குனே அப்படின்னா உள்ள போறது நல்லாவே ஃபீல் ஆகுது. சோ குவாலிட்டி அந்த அளவுக்குலாம்
சிறப்பா இல்ல. அப்புறம் பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க, ஓரளவு ஃபாஸ்டாவே இருக்கு. ஃபேஸ் அன்லாக்கும் ஓகே தான். சவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா பேக் சைடுல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்பீக்கர் அந்த அளவுக்கு லவுடாவும் இல்ல, ஒரு மாதிரி இறச்சலா கிளாரிட்டியாவும் கேட்கல. சும்மா ஒரு ஸ்பீக்கர் அப்படின்ற மாதிரி கடமைக்கு இருக்கு. சோ என்னோட ஒப்பீனியன், இந்த போனை ஒரு 2-3 நாள் நான் யூஸ் பண்ண வரேன். என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் ஓகே, பரவாயில்லாம இருக்கு. இந்த போனுக்கு ஒரு நல்ல காம்படிட்டிவான போன் அப்படின்னு எனக்கு வர்றது பாத்தீங்கன்னா நார்சோ 30 G85 கொடுத்திருப்பாங்க. இதை விட கேமரா பாத்தீங்கன்னா பெட்டராவே இருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும், டிஸ்பிளேயும் ஓரளவு நல்லா இருக்கும். குவாலிட்டி வைஸும் பாத்தீங்க அப்படின்னா நார்சோ 30 பெட்டராவே இருக்கும். அப்படி பாக்குறப்ப கூட ஒரு 1000-500 அதை போட்டு அதை வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்றதா என்னோட ஃபீட்பேக். வாங்குறது வாங்காது உங்களோட இஷ்டம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மைக்ரோமேக்ஸ் இன் 2B இந்த புது ஃபோன் எப்படி இருக்குன்றத பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்க. அண்ட் இதுக்கான ரிவ்யூ வேணுமா, ஏதாவது கம்பேரிசன் வேணுமா, ஏதாவது சொல்லுங்க. உண்மையாகவே ஒர்த்தா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே மாதிரி ஒரு இதை விட நல்ல ப்ராடக்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை, நன்றி.